மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. தனா ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, எப்படி நம்ம தனாவை கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு நம்ம மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்படின்னு பார்த்து ரேஷ்மா மாயாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப ரேஷ்மா கேக்குறாங்க, மாயா என்னாச்சு, அந்த கார்த்தி அதுக்கப்புறம் ஏதாவது பேசினானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதுக்கப்புறம் நான் கார்த்திகிட்ட பேசல ரேஷ்மா. இருந்தாலும் அந்த கார்த்தி என் தங்கச்சி தனா இருக்கல்ல, அவ வீட்டுல இருக்கும் பொழுது அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நேரா தனாவை மிரட்டி இருக்கான், நேரடியா வந்து சந்திக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மா சொல்றாங்க, சொல்லு மாயா, இதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ரேஷ்மா நீ இதுல மாட்டிக்கிட்டாலும் மாட்டிப்ப. ஏன்னா அந்த கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது. அவன் பக்கா ஃப்ராடு. அவன் கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்கு ஏதாவது பண்ணுவான். அதனால நீ இதுல தலையிட வேணாம் அப்படின்னு. அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, எனக்கு தனா என் தங்கச்சி மாதிரிதான். அதனால அவளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் தானே நினைப்பேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ரேஷ்மா நீ சொல்றதும் சரிதான். ஆனா அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது. உன்னை சந்திச்ச அன்னைக்கு உன்னை பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டான்னு நீ சொன்னியல்ல, அப்புறம் எப்படி நீ வந்துட்டு அவன்கிட்ட வர முடியும் அப்படின்னு. அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ எப்ப வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் ரேஷ்மா. ஆனா இவனோட விஷயத்துல நீ கொஞ்சம் தூரமாவே இருந்துக்க. ஏதாவது வேணும்னா மட்டும் நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரேஷ்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அதோட அந்த கார்த்தி கண்ணு முன்னாடி நீ வந்துடாத. அப்படி வந்தியன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு. ரேஷ்மா சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன், மோஸ்ட்லி நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மாயாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப ரேஷ்மா நினைக்கிறாங்க, பாவம் மாயா அந்த கார்த்திகிட்ட சிக்கிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறா, தனாவும் ரொம்ப கஷ்டப்படுறா, எப்படியாவது நம்ம மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரேஷ்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனா லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்ப மாயா வந்து தனாவை காணும்னு ரூம் பக்கமா வரும் பொழுது ஜானகி அழுதுகிட்டு நிக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சியாகி ஓடி வந்து, பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஜானகி கையில வச்சிருக்கிற லெட்டரை பார்த்துட்டு மாயாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா தனாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அவ எங்க போயிருக்கானே தெரியாம நான் அவளை தேடி எங்க போறது மாயா, வீட்டுல மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இப்பதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த நேரத்துல நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நான் கதிரை கூட்டிக்கிட்டு தனாவை தேடுறேன், கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கண்டிப்பா அவ கவலைப்பட்டு லெட்டரை எழுதி வச்சிருக்காளே தவிர்த்து அவ கண்டிப்பா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் போறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஜானகிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க பெரியம்மா, சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா வந்துட்டு மாயா கதிரை பாக்குறாங்க. கதிரை நேரா மாயா கிட்ட, என்ன மாயா ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அந்த தனா காலையிலே கிளம்பி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகி, கண்டிப்பா அந்த கார்த்தி பார்த்த வேலையா தான் இருக்கும். நேத்து தான் அந்த கார்த்தியை அடிச்சு தனாவோட விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கற மாதிரியே தெரியல, அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, கதிர் இப்போதைக்கு கார்த்தி மேல கோவப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. தனா இப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதனால கண்டிப்பா மாயா தனா எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவளை போயிட்டு காப்பாத்தணும் வா அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா கூட கிளம்புறாரு. அப்ப கதிர் கொஞ்சம் கண் கலங்குறாரு. இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, கதிர் கவலைப்படாத, கண்டிப்பா தனாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராது, அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா கூட கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமியை கும்பிடுறாங்க. என்னால எங்க அப்பா அம்மா அப்புறம் என் குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு. நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது. என்னால எவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும். கார்த்திக் சார் என்னால சாக போறேன்னு சொல்றாரு, அவரு போறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த மருந்தை குடிக்கிறாங்க. மருந்தை குடிச்சிட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் சேர்ந்து எங்க பார்த்தாலும் தனாவை தேடுறாங்க. அப்ப ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போயிட்டு நம்ம மாயா சாமி கும்பிடுறாங்க.
எப்படியாவது வந்துட்டு தனாவை கண்ணில் காமிங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒரு பக்கமா திரும்பி பார்த்தா தனா மயக்கமிட்டு கிடக்கிறத மாயா பாக்குறாங்க. இதை பார்த்ததோட மாயா ஓடி போய் தனாவை கிளப்புறாங்க. தனா கிளம்பு தனா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்ப அங்க கூட்டம் கூடிட்டு அப்ப அவங்க பார்த்துட்டு இது ரகுராம் ஐயாவோட பொண்ணு தானே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு. அப்ப தனாவோட வாயிலேருந்து நுர வருது. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க ஷாக் ஆகி, ஐயோ என்னம்மா இது, இந்த பொண்ணு வாயிலேருந்து நுர வருது, என்னம்மாச்சு அப்படின்னு. அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அவங்க அம்மா சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்டா. ஆனா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட கதிர் கூட சேர்ந்து வாழ்றது இஷ்டமே கிடையாது. இப்படி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்ப மாயா நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, தயவு செஞ்சு தனாவை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு தனாவை தூக்குறாரு. தனாவை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி சீக்கிரம் ரகுராம் ஐயாவோட குடும்பத்துக்கு சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா ரகுராமோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு எப்ப நம்ம மாயா கால் பண்ணுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு கூட்டமா நிறைய பேர் வராங்க. அவங்கள பார்த்ததோட ஜானகி ஷாக் ஆகுறாங்க. எதுக்கடா இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு, ஜானகி அம்மா, ரகுராம் ஐயா வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி, பத்மா, பார்வதி, சிவா, ரகுராம், ஜானகி எல்லாருமே வெளியில வராங்க. அவங்க வந்தோட ஜானகி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு ஐயா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா இது எங்களால எப்படி சொல்றதுன்னே தெரியல, கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அப்ப ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ இவங்க தனாவை பத்தி தான் சொல்ல வந்திருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க பொண்ணு தனா இருக்கால, அவ கோயில்ல மருந்து குடிச்சிட்டா ஐயா, வாயில நுரையோட கிடந்தா. மாயாவும் கதிரும் தான் இப்ப அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமையா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க, வாங்கய்யா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் செம்ம ஷாக் ஆகி டக்குன்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சியாகி, என்னங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்ப ரகுராம் டக்குன்னு ஜானகியோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ சொன்னா அவளால எப்படி வாழ முடியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்கங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான், என் பொண்ணை நானே போய் பாத்துக்கிறேன், நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப பத்மா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி இது வரைக்கும் நீங்க வந்தது போதும், நீங்க அங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு தனாவை ஆல்ரெடி அட்மிட் பண்ணிட்டாங்க. தனாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம மாயாவும் கதிரும் வெளில நிக்கிறாங்க. அந்த நேரம் ரகுராம் சரியான கோவத்துல நேரா கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு நேரா கதிர் நிக்கிறாரு. நேரா வேகமா போயிட்டு கதிரோட சட்டையை பிடிச்சி, எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்ப கதிர் சொல்றாரு, மாமா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க மாமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா சொல்றது கேளுங்க பெரியப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, வாயை மூடுங்க, உங்க 2 பேராலோடையும் இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சே, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, அப்படி என் பொண்ணு என்னதான் பண்ணா, எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப கோவத்துல பேசுறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, ஐயோ மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தனா எதுக்காக மருந்து குடிச்சா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்ணு மருந்து குடிச்சானா அதுக்கு காரணம் நீ தான். நீ தேவையில்லாம என் பொண்ணு கழுத்துல கட்டாயத்தாலி கட்டுனதுனாலதான் என் பொண்ணுக்கு இதை தாங்க முடியல, எத்தனை நாள் தான் என் பொண்ணு சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருப்பா, அதனாலதான் அவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா நேரா ரகுராம பார்த்து, பெரியப்பா நீங்களே சொல்லுங்க, தனா இதுக்காகவா மருந்து குடிச்சிருப்பா, அத்தனை பேருக்கு முன்னாடி கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டாளே அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அவ அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் உன் பெரியம்மா தான், இல்லைன்னா அவ ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா சொல்றது கேளுங்க, இதுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, தனா இந்த மாதிரி பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கோவமா இருந்த ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப இது பத்மா வந்துட்டு நேரா மாயா கிட்ட, என்ன மாயா ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அத்தை இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நான் பெரியப்பா கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும் அப்படின்னு நினைச்ச உண்மையை நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்ன உண்மையை சொல்ல போற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா இன்னைக்கு தனா அப்படி மருந்து குடிச்சதுக்கு காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்ன கார்த்தியா,
அவன் என்ன பண்ணான், அதான் கல்யாணம் முடிஞ்சதோட அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீங்க தான் பெரியப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் தனாவை மிரட்டுறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்ன சொல்ற மாயா, பொய் சொல்லாத. கார்த்திக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, தேவையில்லாம நீங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவி பையன் மேல பழி போடாதீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, யாரு அப்பாவி பையன்? தனா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ரகுராம் அந்த லெட்டரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது, இதுல கார்த்தி மிரட்டுனதான் எழுதியிருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா, இன்னைக்கு தானா இந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கு முழு காரணம் யாரு தெரியுமா, அந்த கார்த்தி தான். கார்த்தி ஒரு தடவை தனாவை அந்த பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். அப்ப கூட சிவா ஒரு தடவை தனா மாதிரியே ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாருல்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா மாயா, தனா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அது தனா தான். அன்னைக்கு அந்த கார்த்தி தனாவை பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். தனா பண்ண வீட்டுக்கு போயிருக்கா. அப்பதான் தனாவை பாம்பு கடிச்சிருக்கு. நல்ல வேளை அன்னைக்கு நான் தனாவோட உயிரை காப்பாத்திட்டேன். இப்ப 2 தடவை நம்ம வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த கார்த்தி வந்திருக்கான். இது நம்மளுக்கே தெரியாது. தனாவை மிரட்டி இருக்கான் தெரியுமா, அந்த கார்த்தி நல்லவனே இல்ல பெரியப்பா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அவன் என்ன பண்ணுவான், தனாவை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். கடைசியில 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காததுனால அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீங்க அப்ப கார்த்தி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னு சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் அந்த கார்த்தி இவங்களோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது. அதான பஞ்சாயத்துல பேசி முடிச்சோம். கடைசியில இந்த மாதிரி பண்றது சரியா அப்படின்னு கேட்டதோட நம்ம பத்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப மாயா நேரா ரகுராம பார்த்து, பெரியப்பா நீங்களே சொல்லுங்க, நீங்க எத்தனை பேருக்கு நியாயம் சொல்லிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, அந்த கார்த்தி பண்ணது ரைட்டா? தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. தனா கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டா. ஆனா அந்த கார்த்தி கொஞ்சம் கூட கேட்காம தனாவுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சரியா? நீங்களே சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ரகுராமுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்ப நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நேரா மாயாவை பார்த்து, மாயா தனாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவுக்கு இப்ப சீரியஸா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த கார்த்தி ஏன் தான் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தனாவுக்கு ரொம்ப ஆபத்து தான். நம்ம தனா கிட்ட அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கண்டிப்பா நிரூபிக்கணும். இல்லைன்னா அது வரைக்கும் தனா கார்த்திய பிளைண்டா நம்பிக்கிட்டே இருப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அப்ப என் பொண்ணு இந்த மாதிரி நிலைமைக்கு அந்த கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா, முழுக்க முழுக்க அந்த கார்த்தி தான் காரணம் அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி கிளம்புறாரு. அப்ப பாட்டி நேரா ரகுராம பார்த்து, ரகு எங்கப்பா கிளம்புற அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்றாரு, அந்த புவனேஸ்வரிய பார்க்க போறேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல அப்ப எல்லாருமே சேர்ந்து நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா பதட்டமா வீட்டுக்கு போயிட்டு புவனேஸ்வரி கிட்ட, அத்தை இது மாதிரி அந்த தனா மருந்து குடிச்சிட்டாலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா கார்த்தி சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்தை, ஒருவேளை அவன் மருந்து குடிச்சதுக்கு காரணம் நானு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, அப்படி நீ என்னடா பண்ண அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் போயிட்டு அந்த தனா கிட்ட என்னை நீ சந்திச்சே ஆகணும், அப்படி நீ என்னை சந்திக்கலைன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லி அவளை மிரட்டுனேன். ஸோ இதனால அவ இந்த மாதிரி பண்ணிட்டாளோ அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அவெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாடா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என்னதான் இருந்தாலும் உன் மேல யாருமே பழி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அந்த கதிர் தான் தனாவை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வெளியில சத்தம் கேட்குது, ஏ புவனேஸ்வரி வெளியில வா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ரகுரமோட சத்தத்தை கேட்டதோட அதிர்ச்சியாகி வெளில பாக்குறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, இப்ப எதுக்கு நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்ல ரகுராம் நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, உன் புள்ள எங்க அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி வீட்டுல இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா அவன் இங்கதான் இருக்கான், பொய் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு நேரா கார்த்தியை பாக்குறாரு. கார்த்தி பயத்துல நிக்கிறாரு. அப்ப ரகுராம் நேரா கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை இத்தனை நாளும் நீ டார்ச்சர் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்க பொண்ணை நான் டார்ச்சர் பண்ணல,
எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. உன் மேலே தான் எல்லா தப்பு அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு, என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முழு காரணமே நீ தான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கார்த்தியை வந்துட்டு கன்னத்தில் அறைய. அப்போ இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரகுராமை பார்த்து, இங்கே பாரு ரகுராம், தயவு செஞ்சு அவன் சட்டையிலேருந்து கையெடு. அவன் மேலே தான் குற்றம் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ரகுராம் வந்துட்டு அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறாரு. அதில் தனா வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க, கார்த்திக் சார் வந்து டெய்லி என்னை வீட்டில் வந்து மிரட்டுறாரு. என்னால் அவர் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. அவர் இது மாதிரி உலகத்தை விட்டு போயிடுவேன், நீ என் கூட வரணும்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாரு. எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் உயிரோட போகிறேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு ரகுராம் காமிக்கிறாரு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாதிரி அவள் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி பயப்படுறாரு. ஐயோ தனா, எப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த கார்த்தியும் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ மாயா நேராக ரகுராமை பார்த்து, பெரியப்பா, இந்த மாதிரி ஆளையெல்லாம் சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி ஆளை போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் பெரியப்பா, சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ புவனேஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, மாயா, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இங்கே பாருங்க தனா என் தங்கச்சி, அவளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, ஏ மாயா, மறந்துட்டியா அப்படின்னு. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, சி ராஸ்கல், வாயை மூடு, நீ அந்த வீடியோ வச்சு தான் எங்களை மிரட்டுற அப்படின்னு நல்லாவே தெரியும். அந்த வீடியோ பற்றி எல்லாமே நான் பெரியப்பாட்ட சொல்லிட்டேன். இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தனாவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்ட. நான் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, விடமாட்டேன். என் தங்கச்சி தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக உன்னை நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ரகுராம் நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு புவனேஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே வரும், வந்துட்டு கார்த்தியை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரகுராமும் அந்த இடத்துலேருந்து கிளம்ப. அப்போ ஜானகி நேராக புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, அன்னைக்கே நான் உன்னை எச்சரிச்சேன்ன, இனிமே தனாவோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போவே நான் எச்சரிச்சேன்ன. நீ கொஞ்சம் கூட அன்னைக்கு நீ காதலை வாங்கலை. இப்போ பாத்தியா நீ எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கன்னு. கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. யாரை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களே வந்து புவனேஸ்வரியை செம்மையாக வந்து காண்டேற்றிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேராக கதிரை பார்த்துட்டு, கதிர், என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என் பொண்ணு உயிர் பொழைச்சதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். என் பொண்ணு வந்துட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா. அவ எடுத்த முடிவு தப்பு தான். ஆனால் அவளோட உயிரை நீ காப்பாத்திருக்கேல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, தனாவை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பேன். அவள் என்றைக்கும் கவலைப்பட விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரகுராமும், உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் தான் உன்னை பற்றி புரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்கிறாரு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.